ஹை டேஸ் வணக்கம். திஸ் மக எக்ஸைஸ் 4.5ல தேர்ட் சம்மா மதிப்பு காண்க. அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் 3/2. ஸ்கொயர் ஆஃப் 3/2ன்னு சொன்னாவே நமக்கு 0லேருந்து 90 டிகிரிக்குள்ள மதிப்பு எழுதிக்கலாம். சைன் 0, 30, 45, 60, 90. 90 டிகிரின்னு எழுதலாம், π/2ன்னு எழுதலாம். 60 டிகிரி π/3ன்னு எழுதணும். 45 π/4, இது π/6. சைன் 0 1/2 இதை போட்டே போகலாமா? இந்த டேபிள் எழுதிட்டிங்கன்னா ஈஸியாகிடும். ஓகே செல்லம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு காஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் சைன் தீட்டாவின் மதிப்பு எப்பொழுது ஸ்கொயர் ஆஃப் 3/2 கிடைக்கும்? 60 டிகிரி. 60 டிகிரி என்ன சொல்லும்? π/3ன்னு சொல்லும். ஸோ இதுக்கு பதிலாக நான் π/3 போட்டுக்கிறேன். ஓகேவா? இல்லை காஸ் தீட்டாவின் மதிப்பு எப்போதும் நமக்கு சைனுடைய மதிப்பு எப்போதும் எப்படி இருக்கணும் சாமி? இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2 ஸ்கொயர் ஆஃப் 3/2 என்பது எதனுடைய மதிப்பு? π/3 மதிப்பு. இந்த π/3 யாரை பொறுத்து நம்ம எழுதுகிறோம்? சைனை பொறுத்து எழுதுகிறோம். அப்போ சைனை பொறுத்து எழுதணும்னா அதோட லிமிட்னா அது -π/2 டு +π/2 வரைக்கும் இருக்கும். -90 டிகிரிலேருந்து +90க்குள்ளே தான் 60 டிகிரி இருக்கும். ஓகே ஆகிடுச்சா? அடுத்து காசனுடைய மதிப்பு பார்க்குறோம். 60 டிகிரி அப்படிங்கிறது காசனுடைய எல்லை மதிப்பு எப்படி இருக்கும்? 0லேருந்து 180 டிகிரிக்குள்ளே இருக்கும். இதுக்குள்ளே தான் யார் வரும்? 60 வருவாங்க. இப்போ காஸ் π/3னுடைய மதிப்பு என்னன்னு பார்க்குறோம். 1/2. இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. இப்போ சைனுடைய மதிப்பு பார்க்குறோம். சைனுடைய மதிப்பில் போய் 1/2 யார்? 30 டிகிரியா? 30 டிகிரினா எவ்வளோ சொன்ன சாமி? π/6ன்னு சொல்லணும். அப்போ π/6 பிலாங்ஸ் டு சைனை பொறுத்து பார்க்கும்போது -90 டிகிரிலேருந்து +90 டிகிரி வரைக்கும் இருக்கும். டிகிரின்றது பாகையில் நம்ம சொல்கிறது எதெல்லாம் சாமி சொல்லணும்? இப்போ ஆரைனா சொல்லணும். ஓகேவா? அடுத்து செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் ஒன் காட் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 + சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5. இது மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் பையில் வந்திருக்கு. இந்த 90 டிகிரிக்குள்ளே மதிப்பு வரல அப்படின்னு சொன்னால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக செங்கோண முக்கோணத்துக்கு போகணும் சாமி. ஸோ ஒரு பக்கம் 3 கொடுத்துட்டாங்க, ஒரு பக்கம் 5 கொடுத்துட்டாங்க, இன்னொரு பக்கம் ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும்? 4. இங்கே சைன் தீட்டாவின் மதிப்பு அதே மாதிரி தான் மாறுது. ஒரு பக்கம் 4 கொடுத்துட்டாங்க, ஒரு பக்கம் 5 கொடுத்துட்டாங்க, இன்னொரு பக்கம் என்னது? 3. ஆனால் மாறும். எதிர்பக்கம் ஒரு முக்கோணத்தில் 4 இருக்குது, ஒரு செங்கோண முக்கோணத்தில் 3 இருக்குது. இந்த காட்டுக்கும் சைனுக்கும் எதனா சம்மந்தம் இருக்கான்னு சொன்னால் காட் தீட்டா ஈக்குவல் டு நமக்கு காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. பட் ஃபார்முலா நமக்கு நேரடியாக இல்லை. ஃபார்முலா மீன்ஸ் இது காட் தீட்டா என்பது என்னது? ஸ்கொயரில் வச்சு சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? இங்கே ப்ளஸ் இருக்குது. இங்கே ப்ளஸ்ஸோ மைனஸோ இருந்துச்சுன்னா காட்டுக்கும் யாருக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னால் டேனுக்கு சம்மந்தம் இருக்குது. காட் A + B அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோன்னா காட்டுக்கு எனக்கு ஃபார்முலா தெரியாது. அப்போ டேன் A + Bக்கு தெரியும். அப்போ காட் தீட்டா ஈக்குவல் டு 1/tan தீட்டான்னு சொல்லலாம். ரைட்மா? இப்போ இந்த டேன் தீட்டாவை என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை A + B இங்கே ப்ளஸ் இருக்கிறனால போடணும் வச்சுக்கேன். tan A + B ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? tan A + tan B by 1 - tan A × tan B. இது தலைகீழாக போட்டு இது பண்ணணும். ஓகே செல்லம். அப்போது காட்டுக்கும் டேனுக்கும் சம்மந்தம் இருக்குது. டேன் தீட்டாவிலேருந்து இதை நம்ம வர வைக்கணும் அப்படின்னு சொன்னால் சைன் தீட்டாவிலேருந்து நம்ம வர வச்சுக்க முடியும். செங்கோண முக்கோணத்தில் வர வச்சுக்க முடியும். இப்போல்லாமா அப்போ சைன் தீட்டா ஒரு பக்கம் பித்தாகோரியன் தொகுதியில் சொல்லிட்டேன் சாமி. 3, 4, 5 ஞாபகம் வச்சுக்கோ. 3, 4, 5 எல்லாம் போட்டு பாருங்கள். ஒரு செங்கோண முக்கோணத்தில் செங்கோணத்துக்கு எதிர்த்து சேர்க்கக்கூடியது கர்ணம். கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். அப்போ 4 ஸ்கொயர் 16, 3 ஸ்கொயர் 9, 16 9 சேர்த்தா 25, 25 யாருடைய ஸ்கொயர் ரூட்டா? 25 யாருடைய ஸ்கொயரு? 5னுடைய ஸ்கொயரு. ஓகே செல்லம். இப்போ இதை வச்சு தான் நம்ம போட போகிறோம். ஏன்னா நடுவில் என்ன வந்திருக்கு? ப்ளஸ் வந்திருக்கு. நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸோ வந்துச்சுன்னா காட்டுக்கும் டேனுக்கும் சம்மந்தப்படுத்தி இதை பார்க்கணும். அதனால் இதை என்ன பண்ண போகிறேன்? இதை ஃபுல்லாக நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இதை ஃபுல்லாக ஒய்ன்னு வச்சுக்கிட்டா. இது let x equal to sin inverse of 3/5. இந்த அடுக்கு மைனஸாக இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா அடுக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். ஏன் அடுக்கு மைனஸ் தான் அது வகுத்தல் இருக்குது. வகுத்தல் இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கலாம் மாறும். அப்போ அடுக்கு என்ன ஆகிடும்? ப்ளஸ் வந்துடும். ஸோ sin x equal to 3/5. செங்கோண முக்கோணம் சொல்லியாச்சு. இது என்னது பக்கம்? எதிர்பக்கம். இது என்னது? கர்ணம். திஸ் இம்ப்ளாய்ஸ் cos x என்ன வரும் சாமி? நமக்கு 4/5ன்னு வரும். அல்லது tan x ஈக்குவல் என்னது? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் 3/4ன்னு வந்துடும். ஓகே செல்லம். அடுத்தது y ஈக்குவல் டு நான் எடுக்கிறேன். லெட் y ஈக்குவல் டு அடுத்தது ஒன்றா இருக்குது சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 இருக்குல்ல கணக்கில். அதை எடுக்கிறேன்.
அப்போ சைன் வகுத்தில் இருக்கிற பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கலாம் மாறும். சைன் அடுக்கு ப்ளஸில் வந்துடும் ஈக்குவல் டு 4/5. ஒரு பக்கம் இது வந்து என்னது எதிர்பக்கம். அப்போ அடுத்துள்ள பக்கம் 4 வந்துருச்சு, 5 வந்துருச்சு. இன்னொரு பக்கம் என்ன இருக்கும் 3 தான் இருக்கும். ஸோ tan y ஈக்குவல் டு நம்ம என்ன சாமி சொல்ல போகிறோம், எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் 4, அப்போ அடுத்துள்ள பக்கம் ஆட்டோமேட்டிக்காக என்ன சாமி வந்துடும், நமக்கு 3 வந்துடும். ஸோ நமக்கு காட் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் sin inverse of x பதிலாக 3/5 sin inverse of 4/5 நம்ம எப்படி கடைசி இது பண்ணி வச்சுக்கிறோம், cot of sin inverse of இது என்ன x plus y. cot theta என்பது என்னது tan thetaவின் தலைகீழி. ஓகே, அப்போ tan thetaவின் தலைகீழினா எனக்கு தெரியும் 1 tan a plus b ஃபார்முலா என்னது tan a plus tan b by 1 minus இங்கே ப்ளஸ் போட்டாங்க மைனஸ் 1 minus tan a into tan b. அண்டர்ஸ்டாண்ட்மா? இப்போ இதில் அப்படியே மேலே போயிடலாமா, தலைகீழி. இதனுடைய தலைகீழி என்னது, இது தூக்கிட்டு போயிட்டு மேலே போடணும், இதை தூக்கிட்டு போயிட்டு கீழே போடணும். tan xனுடைய மதிப்பு 4 ஆபகம் வச்சுக்கோங்க சாமி, 3/4. tan yனுடைய மதிப்பு 4/3. ஸோ தலைகீழாக போட்டால் நமக்கு 1 minus tan x into tan y by tan x plus tan y, that is equal to 1 minus tan x நமக்கு என்ன சாமி வந்துச்சு 3/4. tan y என்னது 4/3 by tan x 3/4 plus 4/3, that is equal to இது கேன்சல் ஆகிடுச்சு, இங்கே போயிடுச்சு 1 time. 0/anything equal to மேலே 0 வந்துருச்சு. அப்போ 0/anything equal to சாமி 0. ஓகே சலோ. தேர்ட் சப்டிவிஷன்மா tan of sin inverse of 3/5 plus cot inverse of 3/2. டேனுக்கும் சைனுக்கும் காட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. இந்த மதிப்பு நமக்கு 0 to 90 டிகிரிக்குள்ளே வரல. அப்போ செங்கோண முக்கோணம் வரைய வேண்டியதான். ஒரு செங்கோண முக்கோணத்தில் sin θ என்பது எதிர்பக்கம் பை கர்ணம். ஸோ 3 வந்துடுச்சு, 5 வந்துடுச்சு. அடுத்துள்ள பக்கம் என்ன வரணும் 4. 3 4 5 தான் பித்தாகோரியன் தொகுதிகள். அடுத்து cot θ அப்படிங்கிறது என்னது tan θவின் தலைகீழி. ஸோ சம்பந்தம் இருக்குது. தலைகீழாக போட்டுட்டோம்னா எனக்கு யார் கிடச்சிரும், tan கிடச்சிரும். ஓகே சாமி, அப்போது இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் sin inverse of 3/5 அப்படின்னு சொன்னால் this implies tan inverse என்ன கிடைக்கும், எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் யார் 3 பை அடுத்துள்ள பக்கம் என்னது 4 கிடைச்சிடும். ஓகே சலோ. அடுத்தது cot inverse of 3/2 அப்படின்னா this implies tan inverse of தலைகீழ போட்டால் 2/3. இப்போ இங்கே tan of நான் ஷார்ட்டாக போட்டு போகிற சாமி இதை எக்ஸ்ன்னு எடுக்கணும், இதை ஒய்ன்னு எடுக்கணும். எடுத்துட்டா டேனுடைய மதிப்பு தானே கண்டுபிடிப்போம். அதனால தான் tan a plus bனுடைய ஃபார்முலா வச்சு போகிறதுக்காக tan of x plus y equal to சின்ன புரியுதா, இது எக்ஸ்ன்னு எடுத்தனா ஒய்ன்னு எடுத்தனா இதுலேருந்து எனக்கு tan θ தெரியணும், இதுலேருந்து எனக்கு tan θ தெரியணும். ஏன்னா tan x plus y equal to tan x plus tan y by 1 minus tan x into tan y. ஃபார்முலா கொண்டு போய் அப்ளை பண்ணுறதுக்காக tan x இதுலேருந்து தான் வந்தது தான் tan x. என்ன போட போகிறோம் 3/4 ப்ளஸ் 2/3 பை 1 மைனஸ் 3/4 இன்ட்டு 2/3. நடுவில் பெருக்கல், ஃபஸ்ட்டு பெருக்கல் செய்யணும். இது எதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. 1 2 2 4. அப்போது இதை பாருங்கள், பின்னையன் நடுவில் ப்ளஸ் மைனஸ் வந்துச்சுன்னா பகுதிகளை பார்க்கணும். பகுதிகள் வேறு மாதிரி இருக்கா, இல்லை வேறு மாதிரி இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் பெருக்குனா குறுக்க பெருக்கணும். இங்கே என்ன வந்துடும் 9 4 2 8 17 பொதுவாக 12ன்னு வரும். இங்கே 1லேருந்து 1/2ன்றது அரை, 1லேருந்து அரையை கழிச்சா மீதி அரை தான் கிடைக்கும். ஓகே சாமி. ஸோ 17/12 1/2. 1/2ன்றது உங்களுக்கு அரணை தெரிஞ்சிச்சுன்னா அந்த கணக்கு டொப்புக்குன்னு போட்டுடலாம். 1 2 6 12 பகுதி தான் சாமி கேன்சல் பண்ணணும். அப்போ ஆன்சர்னா இப்போ 17/6. ஓகே சாமி.